என் பெயர் அர்ஜுன். சென்னை போன்ற பெரிய மாநகரத்தில் என் அன்றாட வேலைகள், அலுவலக போராட்டங்கள் என்று நகர்ந்து கொண்டிருந்த எந்திரத்தனமான வாழ்க்கைதான் என்னுடையது. ஆனால் அந்த ஒரு மாலை பொழுது என் மொத்த வாழ்க்கையின் போக்கையும் மாற்றிவிடும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சென்னையின் மாலை நேரம். வானம் கருமேகங்களால் சூழ்ந்து திடீரென மழை பெய்யத் தொடங்கியிருந்தது. கடற்கரை சாலையில் வழக்கமான போக்குவரத்து நெரிசலும் மழையின் குளிர்ந்த காற்றும் அந்த சூழலை ஒரு தனித்துவமான அமைதிக்கு உள்ளாக்கியிருந்தன. அப்போது அங்கே கடற்கரை சாலையின் ஓரத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் பெயர் மீரா. அவள் கையில் ஒரு பழைய புத்தகம் இருந்தது. மழை துளிகள் அவளது முகத்திலும் ஆடைகளிலும் பட்டு தெறித்து கொண்டிருந்தன. மழையில் அவள் நனைந்து கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் ஏதோ ஒரு தொலைவை நோக்கியவாறு இருந்தன. அவளது முகத்தில் இருந்த அந்த தனிமையும் சோகமும் என்னை ஏதோ ஒரு விதத்தில் ஈர்த்தது. என் காரை அவளுக்கு அருகில் கொண்டு சென்று நிறுத்தினேன். கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கினேன். நான் உயரமான அகன்ற தோள்கள் கொண்ட இளைஞன். மழை நனைந்த என் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. மீரா, என் குரல் அந்த மழையின் சத்தத்திற்கு நடுவே மென்மையாக ஒலித்தது. அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. நீங்கள்தானே அர்ஜுன்? சில நாட்களுக்கு முன்பு அந்த புத்தக கடையில் சந்தித்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், மறக்க முடியுமா என்றேன். பின்பு என் கையில் இருந்த அந்த புத்தகத்தை அவளிடம் நீட்டினேன். இந்த புத்தகத்தை நீங்கள் கடையில் மறந்துவிட்டு வந்துவிட்டீர்கள். அன்று உங்களை தேடினேன், கிடைக்கவில்லை. இன்றைக்கு எப்படியோ உங்களை சந்தித்து விட்டேன். அவள் ஆச்சரியத்துடன் அந்த புத்தகத்தை வாங்கினாள். அவள் விரல்கள் என் விரல்களில் தற்செயலாக தொட்டன. அந்த சிறிய தொடுதலில் எங்கோ ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு இருவருக்கும் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரையொருவர் பேசாமல் பார்த்து கொண்டோம். மழை இன்னும் சற்று பலமாக பெய்யத் தொடங்கியது. மழை ரொம்ப அதிகமாகிறது, கார் வரை வந்து போகலாமா என்று மீரா கேட்டாள். அவளது குரலில் ஒரு சிறிய நடுக்கம் இருந்தது. நிச்சயமாக. நாங்கள் இருவரும் காருக்குள் ஏறினோம். உள்ளே இருந்த குளிர்ச்சியும் ஜன்னல் கண்ணாடிகளில் மோதும் மழையின் சத்தமும் ஒரு தனித்துவமான காதலின் சூழலை உருவாக்கின. நான் காரை உடனடியாக ஸ்டார்ட் செய்யவில்லை. அப்படியே திரும்பி அவளை பார்த்தேன். நீங்கள் யார் மீரா? உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் ஒரு விசித்திரமான பரபரப்பு ஏற்படுகிறது என்றேன். மீரா என் கண்களை ஆழமாக பார்த்தாள். தன் கையில் இருந்த புத்தகத்தை மென்மையாக மடியில் வைத்துவிட்டு, நானும் அப்படித்தான் உணர்கிறேன் அர்ஜுன். இந்த மழையில் நாம் இப்படி எதிர்பாராமல் சந்திப்பது தற்செயல் இல்லை என்று என் மனம் சொல்கிறது என்றாள். அந்த மழையின் இரவும் தனிமையும் எங்களை மேலும் நெருக்கமாக்கியது. நான் மெதுவாக என் கரங்களை நீட்டி அவளது கன்னத்தை தொட்டேன். அவளது தோள் மீது என் விரல்கள் ஊர்ந்து சென்றன. மீரா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது உதடுகள் லேசாக துடித்தன. உன்னை முத்தமிடலாமா என்று அவள் காதில் கிசுகிசுத்தேன். அவள் சம்மதித்தாள். முதலில் ஒரு மென்மையான முத்தம், பின்னர் அது ஆழமான காதலாக மாறியது. என் இதழ்கள் அந்த தருணத்தில் முழுமையாக மூழ்கின. அவள் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த மழையின் குளிரிலும் எங்கள் உடல்கள் உருவாக்கிய வெப்பம் எங்களை மெய்சிலிர்க்க வைத்தது. எங்கள் இணைப்பு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது.
அர்ஜுன் என்று அவள் மூச்சிறைக்க அழைத்தாள். சொல்லுங்க. இந்த மழை நாள் நம்மோட காதலுக்கு சாட்சியாக இருக்கணும். நான் மென்மையாக சிரித்து கொண்டே அவளது கைகளை பற்றி கொண்டு, உன்னை இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் நான் விடமாட்டேன் மீரா. நீ என் வாழ்க்கையில் பெய்த மிக அழகான மழைத்துளி என்றேன். மீரா என் தோளில் சாய்ந்து கொண்டாள். வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. ஆனால் காருக்குள்ளே எங்கள் இதயங்கள் ஒரே தளத்தில் துடிக்கத் தொடங்கின. அந்த தருணம் என்றென்றும் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் மனதார விரும்பினோம். மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தூறலாக மாறிக்கொண்டிருந்தது. காரின் கண்ணாடிகள் பனியால் மூடப்பட்டிருந்தன. அந்த மாயாஜால இரவின் அரவணைப்பிலிருந்து எங்கள் நிஜ உலகத்திற்கு திரும்பிய தருணம் அது. காருக்குள்ளே நிலவிய அந்த அமைதியான சூழலில் நான் மீராவிடம், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று என் ஆசையை வெளிப்படுத்தினேன். திடீரென மீராவின் முகம் வாடிப்போனது. அவளது கண்களில் காரணமே இல்லாமல் கண்ணீர் துளிர்த்தது. அவள் என்னை விட்டு மெதுவாக விலகி காரின் ஓரமாக உட்கார்ந்தாள். அவளது அந்த திடீர் மாற்றத்தை கண்டு நான் அதிர்ந்து போனேன். என்ன மீரா, ஏன் திடீர்னு இப்படி மாறிட்ட? என்னாச்சு என்று கலக்கத்துடன் கேட்டேன். மீரா தன் நடுங்கும் விரல்களால் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவள் மூச்சு வாங்கியது. பேசுவதற்கு அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின. ஆனாலும் ஒரு பெருமூச்சுடன் உண்மையை சொல்லத் தொடங்கினாள். மன்னியுங்கள் அர்ஜுன், உன்னிடம் பல உண்மைகளை மறைத்து விட்டேன். உன்னை ஏமாற்ற வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் சூழ்நிலை என்னை அப்படி மாற்றிவிட்டது. உன்னிடம் இதை சொல்ல எனக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது என்று அவள் குரல் திக்கியது. நான் புரியாமல் அவளை பார்த்தேன். என்ன சொல்ல வர மீரா? புரிகிற மாதிரி பேசு. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அர்ஜுன். அது மட்டுமின்றி எனக்கு 3 குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு மின்னல் போல என்னை தாக்கியது. எனது காலடியிலிருந்து பூமி நழுவிச் செல்வது போல இருந்தது. என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை. அவளை பார்த்து கொண்டே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தேன். மீரா தொடர்ந்து பேசினாள், கண்களில் நீரோடு. என் குடும்ப வாழ்க்கை எனக்குள் பல புயல்களை சந்தித்து வருகிறது. கணவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் 3 குழந்தைகளின் பொறுப்புகளும் சேர்ந்து என்னை ஒரு இயந்திரமாக மாற்றிவிட்டன. நிம்மதியற்ற அந்த சூழலில்தான் நான் மூச்சு முட்டி தவித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் உன்னை சந்தித்தேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். நீ காட்டிய அன்பும் இந்த மழையும் இந்த தனிமையும் என்னை அறியாமலேயே என்னை உன்னிடம் ஈர்த்தது. என் வாழ்க்கையின் சோகங்களை எல்லாம் மறந்துவிட்டு சில கணங்களாவது உண்மையாக சிரிக்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. அந்த உணர்ச்சி வசப்பட்ட கணத்தில்தான் என் நிலைமையை மறந்து நான் உன்னுடன் இப்படி நடந்து கொண்டேன். ஆனால் இது தவறு அர்ஜுன், இது மாபெரும் தவறு. என் குழந்தைகளையும் குடும்பத்தையும் என்னால் தூக்கி எறிய முடியாது. அவளது குரல் முழுமையான விசும்பலாக மாறியது. காருக்குள்ளே இருந்த அந்த சின்ன வெளிச்சத்தில் அவளது முகம் முழுவதும் குற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்தது. தயவு செய்து என்னை மறந்து விடுங்கள் அர்ஜுன். சில சந்திப்புகள் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அவை தரும் வழிகளும் அதிகம். நம்முடைய இந்த காதலுக்கு எதிர்காலம் இல்லை என்று கூறிவிட்டு அவள் உடனடியாக காரின் கதவை திறந்து வெளியே மழை நின்ற அந்த சாலையில் இறங்கினாள். மீரா நில்லு
என்று நான் கத்தினேன். ஆனால் அவள் அதை கேட்கும் நிலையில் இல்லை. பின்னோக்கி பார்க்காமல் அந்த இருண்ட இரவின் நடுவே வேகமாக நடையில் அங்கிருந்து மறைந்து ஓடினாள். நான் காருக்குள்ளேயே அசையாமல் அமர்ந்திருந்தேன். வெளியே மழை முழுமையாக நின்றுவிட்டிருந்தது. ஆனால் என் இதயத்தில் ஒரு பாரமான சோகம் நிரம்பியிருந்தது. சில காதல்கள் சேருவதற்காக அல்ல, வாழ்வின் ஒரு வழி நிறைந்த பாடமாக மாறுவதற்காகத்தான் பிறக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டேன். காரின் ஸ்டேரிங்கில் என் கைகளை வைத்துக்கொண்டு ஒளியில்லாத அந்த சாலையை பார்த்தபடியே என் கண்ணீரை மறைத்து கொண்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.